இந்த அயோக்கிய பையங்க தாம் பண்ற ஒரு அநியாயத்தை மறைக்கிறதுக்காக, அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்காக, மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக உங்க காசு தான் ஆமா, மக்களுடைய காசு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்தார். மக்களுடைய காசை மக்களுக்கே கொடுக்க கூடாதுன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சிருக்க. இந்த 5000 ரூபாய் போட்டது அப்படின்றது ஊதாரித்தனம். பிரதமர் மோடி அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினோன்னு போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. அதுக்கு பேரு என்ன தனம்? நிறைய காசு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, விசில்ல ஊதுங்க, காது கிளி விசில் ஊதுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. காதுல ஊதட்டும், செவிலே வாங்கிட்டு போவாங்க. நயினார் நாகேந்திரன் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசியது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு. தாவேக்காரங்க நயினார் நாகேந்திரனை பார்த்து மான்சி சோனியை பத்தி பேசினா என்ன பண்ணுவோம்? இப்ப த்ரிஷாவுக்காக நயினார் நாகேந்திரனை கண்டிக்கக்கூடியவர்கள் ஜெஃப்ரி ஈப்ஸ்டன் வழக்குல பிஜேபி காரர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. பிரதமர் மோடி பேர் கூட அதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அதை கண்டிக்கணும்ல. த்ரிஷாவை இப்படி பொதுவெளியில் அசிங்கப்படுத்திய கும்பல் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை த்ரிஷாக்கு கூவத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையில் நாம் சிந்திக்கப்பவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்போதும் 15ஆம் தேதி கிரெடிட் ஆகும், ஆனால் 13ஆம் தேதியே 5000 ரூபாய் போட்டிருக்காரு. 3 மாதத்துக்கும் சேர்த்து கூடுதலாக கோடைகால சிறப்பு தொகை 2000 ரூபாய். இது தேர்தலுக்கான ஒரு முன்னேற்பாடு தான். ஏன் இவ்வளவு பயத்துல இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்? எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல 5000 ரூபாய் பெற்ற பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைத்து உயிர்களுக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். இந்த 5000 தேர்தலுக்காக கொடுத்திருக்கிறா அப்படிங்கும் பொழுது அந்த பேச்சு வருது இல்லையா, அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கணும். தேர்தலுக்காக மக்களை போய் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கும் பொழுது அப்போ மக்கள் பல்வேறு கேள்விகளை நம்மள கேட்பாங்க, நம்ம அவங்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் பொழுது சரியாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையா. தேர்தலுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருந்த பொழுதும் எடப்பாடி பழனிசாமி எப்படி தூத்துக்குடியில் மக்களை சுட்டுக் கொண்டார்? தேர்தலுக்கு மக்களை போய் சந்திக்கணும்ல. அப்ப நம்ம இப்படி சுட்டுக் கொள்றோமே, நாளைக்கு தேர்தலுக்கு போய் மக்களை போய் கேட்கும்போது மக்கள் ஏன்பா சுட்டுக் கொண்டீங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்படிங்கிற உணர்வு ஏன், அந்த சிந்தனை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல? அப்போ தேர்தலே வந்தாலும் மக்கள் தான் ஓட்டு போடணுங்கிற நிலைமை இருந்தாலும் நான் மக்களை மதிக்க மாட்டேன், சுட்டுக் கொண்டுட்டு டிவி பார்த்து தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னது சரியா இருக்கா? அதை ஏற்றுக்கொள்கிறாங்களா? அப்ப இது தேர்தலுக்காக பண்ண இருங்க சொல்றேன். அடுத்தது நான் திமுக சொன்னதுக்கு பதில் சொல்லிடுறேன், நான் திமுக பண்ணதுக்கு பதில் சொல்றேன். பட் தேர்தலுக்காக வரும்போது தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது கூட அதிமுகங்கிற கட்சி மக்களை சுட்டுக் கொண்டது இல்லை. ஏன் அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? சரி, தேர்தலுக்காக மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க வரணும் இல்லையா? தேர்தலுக்காக மதவெறியை கலப்புற பாஜக ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இஸ்லாமியர்களை அடித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்களை அடித்துக் கொள்ளுங்கள், அவங்க மத வழிபாட்டு இடங்களை அடித்துக் கொள்ளுங்கள்னு பிஜேபி பேசும்போது உங்களுக்கு என்னங்க, எலெக்ஷனுக்காக கூட நீங்க நேர்மையா நடந்துக்க மாட்டீங்களா? இது செய்வதே அயோக்கியத்தனம். ஆனா எலெக்ஷனை சந்திக்க வரும்பொழுது மக்களை எதிர்கொள்ளணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் பிஜேபி அடிச்சு கொள்ளுது, மாட்டுக்கறியின் பெயரால் அடிச்சு கொள்ளுது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிச்சு கொள்ளுது, தமிழர்களை பிச்சைக்காரங்கன்னு சொல்லுது, தமிழர்களை திருடங்கள்னு சொல்லுது, தமிழர்களை பயங்கரவாதிகள்னு சொல்லிச்சு. இப்படி இந்த அயோக்கியத்தனம் பண்ணும் பொழுதெல்லாம் ஏன் இந்த கேள்வி கேட்பவர்களுக்கு ஏன்பா மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க, மக்களை போய் சந்திக்கணுமே, தேர்தலை எதிர்கொள்ளணுமே, தேர்தலுக்காக கூட ஓட்டுக்காக கூட நன்மை செய்யாத இவர்களை பார்த்து ஏன் யாருக்கும் கேள்வி கேட்கணும்னு தோணல. ஆனால் திமுக மட்டும் ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னா தேர்தலுக்காக பண்றீங்க. அவங்க தேர்தலுக்கு பண்றதாக இருந்தால் கூட இவங்க பண்ணாதவங்களை நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி, இது பயத்தின் வெளிப்பாடு அப்படின்றாங்க. என்ன சொல்றேன், இந்த கேள்வி இந்த 3000 ரூபாய் கொடுக்குறாங்க பிளஸ் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன் இல்லையா. பயத்தினால இவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த பயம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லையே, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்கறேங்க. தேர்தலை சந்திக்கணும், மக்கள் நம்மள கேள்வி கேட்பாங்க. தேர்தலுக்காக இவங்க 5000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு பிஜேபி மோடி அரசு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல கடன் தள்ளுபடி பண்ணிச்சு. அதையே யாருக்கும் தப்பா தெரியல. இல்ல இது தான தர்மம் பண்றாங்களா? மக்களுடைய வரிப்பணத்தை தான கொடுக்கறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது தேர்தலுக்காக தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்களை பார்த்து நான் கேட்கிறேன். இதே மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு 10 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணும்போது ஏன் நீங்க கேட்கல?
எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளை மிரட்டி வசூல் வேட்டை பண்ணி பிஜேபி தன்னுடைய கட்சிக்கு 6000 கோடிக்கு மேல நன்கொடைங்கிற பேர்ல வசூல் ராஜா வேட்டை பண்ணிச்சு. அதை ஏன் நீங்க யாரும் கேட்கல? அதையே கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, மக்களுடைய காசை தானே எடுத்து கொடுத்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேக்குறீங்களே. PM கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் பல ஆயிரம் கோடி நிதியை பிரதமர் மோடி திரட்டியதுக்கு பிறகு என்ன சொல்றாரு கோர்ட்ல போய், இது பிரைவேட் ஃபண்டு, இது யாருக்கும் நான் கணக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது தப்புன்னு ஏன் உங்க யாருக்கும் கேட்கணும்னு தோணல? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை கொடுத்தது தேர்தலுக்காகன்னு பேசக்கூடிய நீங்க ஏன் இதெல்லாம் நீங்க கேட்கலன்னு நான் கேட்கிறேன். தேர்தலுக்காக கூட மக்களுக்கு நன்மை செய்யணும், மக்களை பாதுகாக்கணும்னு நினைக்காத அதிமுக பாஜகவை கேள்வி கேட்காதவர்கள் தேர்தலுக்காகவோ அல்லது அவர்களுடைய அந்த கொள்கை பெண்களை பொருளாதார ரீதியில் விடுதலை செய்ய வேண்டும், மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற சிந்தனைக்காகவோ செய்யும் பொழுது இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. ஏன் இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கல? 3000 ரூபாய் போட்டது கூட அது ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பணம். ஆனால் 2000 ரூபாய் சிறப்பு தொகையாக போடுவது அப்படின்றது ஏன் கடந்த காலங்கள்ல கோடை வரலையா, வெயில் அடிக்கலையா? போன வருடமெல்லாம் இந்த வருடம் தான் வெயில் அடிக்குதா, வெயில் அடிக்க போகுதான்ற கேள்வி எழுப்பப்படுது. தேர்தலுக்காக தான் இவர் 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகைன்னு கொடுக்குறாருன்னு பேச நக்கல் அடிக்கக்கூடியவங்க நான் பார்த்து கேட்கிறேன். பிஜேபி ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபுக்கும் ஆளுகின்ற மாநிலங்களுக்கும் மோடி அரசு எக்ஸ்ட்ராவா பல ஆயிரம் கோடி மக்கள் வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணம் உட்பட அந்த மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு தொகை கொடுத்த பொழுது வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு எரியுது. ஏன் இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலன்னு நான் கேட்கிறேன். சிறப்பு தொகையாக உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கும்போது ஏன் கேட்கல? பேரிடருக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம ஏமாத்தின போது பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு மட்டும் கொடுக்கும் பொழுது ஏன் மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கே கொடுக்கல நீங்க அப்படின்னு ஏன் கேட்கல? கோடைக்கால சிறப்புன்னு கொடுக்குறாருங்க, நக்கல் பண்றீங்க. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்தாருல, அப்ப சந்தோஷம் தானே படணும். ஆனா கொடுக்காம ஏமாற்றிய இந்திய நீங்க ஏத்துக்கலங்கிறதுனாலவே கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன்னு 3500 கோடி ரூபாயை பிஜேபி பிடிச்சு வச்சிருக்குங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. நான் சொல்றப்ப லாங்குவேஜ் நீ படிக்கலன்னா உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன் அதை கேட்கணும்னு உங்களுக்கு தோணல? ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தோன்னு நீங்க 1008 கேள்வி கேட்கறீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வெயில் வரலையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் சந்திரபாபு ஆடுற மாநிலங்களும் நிதிஷ்குமார் ஆடுற மாநிலங்களும் இங்க இல்லையா? பிஜேபி தன்னுடைய பெரும்பான்மையை தக்க வச்சுக்கணும், தனக்கு ஆதரவு வேணும், ஆட்சியில இருக்கணுங்கிறதுக்காகவே ஸ்பெஷல் நிதி எல்லாம் கொடுக்குது. அப்ப அதை கேள்வி கேட்க முடியல நீங்க? மக்களுடைய வரிப்பணத்தை முதலமைச்சர் கொடுத்தா மட்டும் நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. எடப்பாடி குலவிளக்கு திட்டம்ல 2000 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு சொன்ன பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கிறார், நாங்க திராவிட மாடல் 2.0 வந்தால் நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாரு. இது காப்பி அடிக்கிறாரு. காப்பி அடிக்கிற வேலை அப்படிங்கிறது அதிமுக தான் செய்யும். ஏன்னா திமுகவோட காப்பி தான் அதிமுகவே. சரிங்களா? எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தாரோ அது வரலாற்று என்ன, அவங்க ஆரம்பிக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, யாருடைய வழித்தடத்தில் அவங்க நடப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க அந்த பேரை வேணா மாத்தலாம். ராமாமிர்தம் அம்மையார் திட்டத்தெல்லாம் இவங்க தாலிக்கு தங்கம்னு மாத்தினாங்க. இந்த மாதிரி பல இதை இவங்க பண்ணுவாங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை முதல்ல அறிவிச்சது யாரு? முதல்ல எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக 1000 ரூபாய் ஸ்கீம் பெண்களுக்கு கொடுப்போம்னு அறிவிச்சாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க கொடுக்குறாங்க. இப்ப அவங்கள காப்பி அடிச்சுதானே அவர் முதல்ல 1500 அப்படின்னாரு 2021 தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது. இப்ப 2000 சொல்றாரு. அப்ப யாரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க? சரிங்க, நான் என்ன சொல்றேன், இந்த சிந்தனை ஏன் அதிமுகவுக்கு முன்னாடியே இல்ல? எடப்பாடி பழனிசாமி இப்ப பேசுறாரு, பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தணும், ஜிடிபில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெண்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அந்த கேர் எக்கானமி இருக்கு இல்லையா, வீட்டுல சமைக்கிறது, துவைக்கிறது, பெருக்கிறது, குழந்தை பெற்று கொடுக்கறது, அவங்கள பாத்துக்கிறது, வயசானவங்களை பாத்துக்கிறது, கேர் எக்கானமி கால்குலேஷனே இல்லாம இருக்கு. அப்போ புறக்கணிக்கப்பட்ட பொருளாதார ரீதியாகவே இந்த ஒட்டுமொத்த பார்வையிலும் புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், நிலையை உருவாக்கணும்ங்கிற சிந்தனை திமுக தானே வந்துச்சு. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு வரல? ஏன்னா திராவிடம்னா கேட்கும் போது தெரியாதுன்னு சொன்னவருக்கு எப்படி இப்படி பொருளாதார மேம்பாடு குறித்த சிந்தனை வரும்னு கேக்குறேன். இத பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தகுதி இருக்கா? துக்ளக் பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த 5000 ரூபாய் போட்டது அப்படின்றது ஊதாரித்தனம் அப்படின்றாரு. அப்போ கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணது, கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி குறைச்சது, இதெல்லாம் என்னத்தனம்? இப்போ அமெரிக்காவோட போய் தான் தோன்றித்தனமா இந்திய விவசாயிகளையும் பால் உற்பத்தியாளர்களையும் அந்த ஜவுளி தொழில்துறையில் இருப்பவர்களையும் அந்த வாய்ப்புகளையும் ஒட்டுமொத்தமா நசுக்கிற மாதிரி மோடி அவர் இஷ்டத்துக்கு அமெரிக்காவோட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காரு. அதுக்கு பேர் என்ன தனம்? இதுக்கு பேர் என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க? ஊதாரித்தனம். அப்ப பிரதமர் மோடி அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினோன்னு
போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. அதுக்கு பேரு என்னத்தனம், அயோக்கியத்தனம் இல்லையா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. மக்களுடைய உழைப்பை, மக்களுடைய வரி பணத்தை ட்ரம்புக்கு வரவேற்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 100 கோடி ரூபாய் காலி பண்ணும்போது உங்க யாருக்கும் கேள்வி தெரியல. இது தப்புன்னு உங்களுக்கு தெரியல, அது ஊதாரித்தனம்னு தெரியல. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கிற மாதிரி அமெரிக்கா கிட்ட போய் நீங்க இப்ப அடகு வச்சுட்டு வந்துட்டீங்க இந்திய மக்களை. அது அயோக்கியத்தனமா தெரியல. ஆனால் மக்கள் வரி பணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுக்கு கொடுத்தது ஊதாரித்தனம் என்றால் இவர்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதனால சொல்றேன், அனில் அம்பானிக்கும் அதானிக்கும் வாரி 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 மக்களுடைய வரி பணத்தை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கும்போது ஊதாரித்தனமா தெரியலையா? மோடி பண்ணா ஊதாரித்தனமா தெரியலையா? சோ மக்களுக்கு கொடுத்தா அது ஊதாரித்தனம். ஆனா பிஜேபி அவங்க சொல்றேன், நீங்க சொன்னீங்களே அந்த பத்திரிகையாளர் சங்கி, அவங்களுடைய கார்பரேட் கம்பெனி முதலாளிகள் இருக்காங்களே அவங்களுக்கு தூக்கி கொடுத்தா சாணக்கியத்தனமா? அப்போ சாதாரண மக்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் பெனிஃபிட் ஆனா, அதிகாரத்திற்கு வந்தா, அரசியலுக்கு வந்தா இவங்க வா என்னெல்லாம் பேசு. நான் அதை தான் கேட்கிறேன். பிஎம் கேர் ஃபண்டுனோ எலக்ட்ரல் பாண்ட் ஃபண்டுனோ இவங்க அயோக்கியத்தனம் பண்ணும்போது இவங்க யாருக்குமே தெரியல. அந்த பெரும்பான்மை மக்கள் நீங்க பணம் வாங்குங்க, வாங்கிட்டு நிறைய காசு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்குங்க, வாங்கிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, விசில்ல ஊதுங்க, காது கிளி விசில் ஊதுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. காதுல ஊதட்டும், செவிலே வாங்கின்னு போவாங்க. நான் என்ன கேட்கிறேன், மக்களினுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே செலவு செய்து இந்த சமூகம் மதிப்பு கொடுக்க தவறிய பெண்களுக்கு இப்படி ஒரு நிதியை திமுக கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை வாங்கிக் கொள்ளுகின்ற பெண்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா? இல்ல எனக்கு இது வரைக்கும் எதுக்குமே வராத விஜய்க்கு போடணும்னு நினைப்பாங்க? எதுக்கு வந்திருக்கான் விஜய்? ஏங்க இவ்வளவு பேச்சு பேசுறானே, இப்ப எதுக்கு 3000 ரூபாய சேர்த்து வச்சு கொடுத்திருக்காரு முதலமைச்சர்? இப்ப இத பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டீங்களா? பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்க அவங்க இதே மாதிரி திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஆனா பிஜேபி காரன் உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இந்த மாதிரி தொகை கொடுக்கக்கூடிய திட்டங்களை தடுக்கிறதுக்கு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்களா? எப்படி அது? முதல்ல என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நிதி கொடுக்கற இலவச திட்டம் ரேவடி கல்ச்சர் குட்டிச்சோர் ஆகுது, நீங்க சொல்ற மாதிரி ஊதாரித்தனம் அயோக்கியத்தனம், இதெல்லாம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கும்னு சொல்லிட்டு வண்டையா பேசிட்டு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆனா பிஜேபி தான் ஆள்ற மாநிலங்கள்ல அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய தேர்தல் வரப்போகுது மே மாசம். இப்போ பிஜேபி ஆளாத மாநிலங்களில் மக்கள் கிட்ட ஒரு அதிருப்திய, ஒரு கெட்ட எண்ணத்தை, ஒரு அவதூறான சிந்தனையை, வதந்தியை பரப்பணுங்கிறதுக்காக பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்லயே இந்த திட்டத்தை செயல்படுத்தத தடை விதிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இங்க ரொம்ப முக்கியமா நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஆமா இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நாங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், இதை பத்தி நாங்க மார்ச் மாசம் தீர விசாரிக்க போறோம்னு சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது மக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே செலவு செய்கின்ற நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது இலவச திட்டங்கள், இதை குறித்து நாங்க மறுபரிசீலனை பண்ணணும், இதை பத்தி நாங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் ரஃபேல் போர் விமானம் பிஜேபி அரசு வாங்கிச்சா, காங்கிரஸ் ஒரு டீல் போடுது. ஆனா பிஜேபி அரசு என்ன பண்ணுது, 600 கோடி ரூபாய் ஒரு போர் விமானத்தை வாங்க வேண்டியத முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒரு ரஃபேல் போர் விமானம் 1600 கோடின்னு வாங்குது. இதே நாங்க பெரிய ஊழலா இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடும்போது பிஜேபி அரசு ஒரு சீல் பண்ண கவருக்குள்ள ஒரு கொண்டு கொடுக்குது. இதெல்லாம் நாட்டினுடைய ரகசியம். ஏன் 600 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டியது 1600 கோடி ரூபாய்க்கு வாங்குறோங்கிறத நாங்க வெளில சொல்லக்கூடாதுன்னு ஒரு சீலிட்ட கவரை கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் அதை படிச்சுட்டு ஆமாமா இதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு இந்த பக்கம் வாங்கி வச்சுக்குது. எலக்டோரல் பாண்ட் தேர்தல் நிதி பத்திரம்ங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்ட போது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, ஆமா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதான், இந்த திட்டத்தை நாங்க கேன்சல் பண்றோம், இனிமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அந்த திட்டத்தின் மூலமாக பிஜேபி 6000 கோடிக்கும் மேல நிதி வசூல் பண்ணிடுச்சு, சட்டத்திற்கு புறம்பாக ஒரு நிதி வசூல பண்ணிடுச்சு. இப்ப அந்த 6000 கோடி ரூபாய் பிஜேபி கிட்டயே இருக்கே. இப்ப என்ன, சுப்ரீம் கோர்ட் இந்த இலவச திட்டங்களை பத்தி நாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்லுது இல்ல. ரஃபேல் போர் விமானம், பிஎம் கேர் ஃபண்டு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பிரதமரனுடைய பதவி, அரசு லட்சணங்கள், அதாவது அரசினுடைய அடையாளங்கள், சின்னங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நிதி வசூல் பண்ணாரு. அது தனியார் ஃபண்டுன்னு சொன்னோம்னா சுப்ரீம் கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஆனால் இப்போ மக்களினுடைய வரி பணத்துல மக்களுக்கே கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவச திட்டங்கள், அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவோம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்புறம் இப்போ
இதையெல்லாம் யோசிச்சு பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சரி நாம இருக்கிற வரைக்கும் திமுக எப்ப அப்படி சொல்லும், நான் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் என்னால் இயன்ற அளவு இந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிடுறேன். இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, ஆனா இவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சிருக்காங்க, ஆனா ஏதோ ஒரு கிரிமினல் வேலை பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கறத முன்கூட்டியே யோசிச்சு மக்கள் பணத்தை மக்களுக்கே கொடுப்பதற்காக 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. 3000 தானே கொடுக்கணும், எதுக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு? ஏன் பிஜேபி ஆள்ற மாநிலங்கள போய் கேஸ் போடுது? ஏன் உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் இலவசங்கள் நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது? இங்க யாருமே இலவசமா வாழலையா? இப்போ இங்க எல்லாமே எல்லாருக்கும் சில விஷயத்துல மானியமா கிடைக்குது அப்படின்னு சொன்னா எல்லாருடைய வரிப்பணத்தினால தானே அது கிடைக்குது. இப்ப இந்த ரோடு போட்டனா என் காசுல என் வரிப்பணத்துல மட்டுமா ரோடு போட்டாங்க? எல்லாருடைய வரிப்பணத்துல தானே போடுறாங்க. அப்ப எல்லாரும் தானே அதுல நடக்கிறாங்க. நாட்டினுடைய உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இலவச வீடு, இலவச உணவு, இலவச டிராவல் எல்லாம் கொடுக்கறது யாரால? எல்லா மக்களுடைய உழைப்பால தானே. அப்போ இலவசங்களே கூடாது அப்படின்னா அப்ப எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்க தொடங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எப்படி சொல்வீங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி இங்க நடைபெற்று இருக்குது அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த முன்கூட்டியே கணிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறதுனால தானே டீலிமிட்டேஷன், மக்களவை மறுவரையறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதிக்கும்னு முன்னாடியே குரல் எழுப்பினார்ல. எஸ்ஐஆர் வாக்குரிமையை பறிக்கும்னு முன்னாடியே வந்து பேச ஆரம்பிச்சார் இல்லையா? நீட் எக்ஸாம் அது ஒரு தகுதியான தேர்வு கிடையாது, ஏமாற்று வேலை, பணக்காரர்கள் மட்டுமே படிப்பதற்காக இதெல்லாம் உருவாக்குறாங்கன்னு நீட்டை எதிர்த்தது திமுக தானே. கலைஞர் இது வந்த போதே எதிர்த்தார் இல்லையா? அப்போ முன்கூட்டியே யோசிச்சு எல்லா விஷயங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அயோக்கிய பையங்க தாம் பண்ற ஒரு அநியாயத்தை மறைக்கிறதுக்காக, அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்காக, மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக உங்க காசு தான் கொடுத்தாரு. ஆமா, மக்களுடைய காசை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்தார். மக்களுடைய காசை மக்களுக்கே கொடுக்க கூடாதுன்னு நீ போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சிருக்க. அதை பத்தி எல்லாம் யார் பேசுறதுங்க? முன்கூட்டியே யோசிச்சு திமுக செய்யறதுனாலதான் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீ தடுக்கிறதுக்கு பண்றேன்னா அப்ப நீ பெண்களை மதிக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து அந்த நலத்திட்டங்களை நீ கேஸ் போட்டு தடுப்பேன்னு சொன்னா அப்போ பெண்கள் பொருளாதார விடுதலை அடைவது, சமூக நீதி பெறுவது, சமத்துவம் அப்படிங்கிற நிலைக்கு வர்றது அப்படிங்கிறது சனாதன கும்பலுக்கும் அவங்களுடைய அடிமை கும்பலுக்கும் எரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி பண்றாங்க. ஏன் கேஸ் போட்டதை பத்தி பேச வேண்டியதானே? எடப்பாடி பழனிசாமி பேசுறதாகட்டும், யார் பேசுறதாகட்டும், தமிழிசை நீட்டி மொழிக்கு எல்லாம் பேசினாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் பிஜேபி காரன் கேஸ் போட்டிருக்கானா இல்லையா? ஆனா அவங்கதான் களத்திலே இல்லைன்றாரு விஜய். நேத்து கூட பேசும்போது, சேலத்துல பேசும்போது சொல்றாரு, இந்த தேர்தல் ஆனது ஸ்டாலினுக்கும் விஜய்க்குமானது, ஸ்டாலினா விஜயா அப்படின்றதான் போட்டி அப்படின்றாரு. மக்கள் யோசிச்சு கொள்வார்கள். இப்படி பிஜேபி காரன் ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு முதலமைச்சர் முன்கூட்டியே யோசிச்சு தடுத்து நிறுத்துறதுக்கான வழிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஒருத்தன் பிஜேபி களத்திலேயே இல்லைன்னு சொன்னா யார் முட்டாள், யார் அறிவாளி? நான் திரும்பவும் சொல்றேன், விஜய் முட்டாளான்னு கேட்டீங்கன்னா முட்டாள். அவன் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கானா? ஆமா. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவேங்கிற மாதிரி பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா உடனே விஜய் வந்து குறுக்கால விழாரான். இப்ப பிஜேபி தானே இத்தனை அயோக்கியத்தனம். நீட் எடுத்துட்டு வந்தது பிஜேபி, டீலிமிட்டேஷன் எடுத்துட்டு வர போறது பிஜேபி, எஸ்ஐஆர் எடுத்துட்டு வந்தது பிஜேபி, நீ இந்தி படிக்கலாம் நிதியை கொடுக்க மாட்டேன்னு தடுத்து வச்சிருக்கிறது பிஜேபி, தமிழ்நாட்டுக்கான நிதியை உயர்த்தி கொடுங்க, தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குறாங்க வரி, அது 50% உயர்த்துங்கன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்கும் போது கொடுக்கல இந்த பட்ஜெட்ல. இதை பத்தி எல்லாம் விஜய் பேச மாட்டேங்கிறாரு. அப்ப பிஜேபி களத்திலேயே இல்லைன்னு சொல்றாரு. யாரை ஏமாத்துறதுக்கு? அவங்களுடைய ரசிகர்கள் வேணா இதெல்லாம் கேட்டு ஏமாறலாங்க. ஆனா இப்ப நம்ம திரும்ப என்ன பேச வேண்டியிருக்குன்னா, உங்களோட உழைப்புனாலதான் நானும் இங்க இருக்கேன், என்னுடைய உழைப்புனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க, எல்லாருடைய உழைப்புனாலதான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தற்கூரி கூட்டம் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போட்டுன்னு விட முடியாது. இல்ல, அவங்க அதை திட்டமிட்டு தான் செய்யறாங்க. அதாவது பாஜகவினுடைய தீவிரத்தன்மையை வந்து மட்டுப்படுத்தணும், பாஜக ஒரு பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டாவை பண்ணணும் அப்படின்னு அதை பண்ணாமையே இன்னொரு பக்கம் திமுக அடிக்கிறதுனாலயே வந்து பாஜகவினுடைய தாக்கம் குறைவா இருக்கும். அதாவது பாசிசம் அப்படிங்கிற சொல்ல பாயாசம்ங்கிறதோட ஈக்குவல் படுத்தி அந்த பாசிசம் அப்படிங்கிற ஒரு மனித சமூகத்திற்கே ஆபத்தான ஒரு இதை வந்து நீர்த்து போக செய்யற வேலையை விஜய் செய்யறாரு அப்படின்னா அயோக்கியம் தானே சொல்ல முடியும். எங்க இது பாசிசம் இல்லையா? அமெரிக்காவோட பிஜேபி அவங்கள காப்பாத்திக்கணும்னு ஜெஃப்ரி ஈப்ஸ்டனோட ஃபைல்ல பிரதமர் மோடி பேர் இருக்குது, அனில் அம்பானி பேர் இருக்குது, ஹர்ஜித் பூரி பேர் இருக்குது, பிஜேபி காரங்க பேர் இருக்குது. அதுல இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்களே. இப்ப இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாதிக்கப்பட போறாங்களே. ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்காம வெனிசுலால இருந்து எண்ணெய் வாங்கினா, ரஷ்யால இருந்து மலிவு விலைக்கு எண்ணெய், கச்சா எண்ணெய் வாங்கிய போது கூட
எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல, ஏத்திக்கிட்டு தான் வந்திருக்குது. இப்போ அதை விட அதிகமாக வெனிசுலால இருந்து வாங்க போறாங்க. அந்த எண்ணெயை சுத்திகரிப்புங்கிறதுக்கு இன்னைக்குமே அதிகமா செலவாகுங்கிறாங்க. அப்போ எண்ணெய் நிறுவனங்கள் இந்த செலவை இன்னும் மக்கள் மேலதானே கட்டும். அப்ப அதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்களே. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை, பாசிசத்தனத்தை தேசபக்திங்கிற பேரால பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்குது. அடுத்ததா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து நுழைஞ்சு நாசப்படுத்தணும்னு நினைக்கிறானே. ரோட்ல நடந்து போற முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு சொல்லி அடிச்சு கொள்றானே. மாட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சு கொள்றானே. வீட்டுக்குள்ளேயே பூந்து அடிச்சு கொள்றானே. பெண்களை பாலியல் வன்முறை செய்தால் கூட அவங்க சட்ட ரீதியாக அணுக முடியாத ஒரு மிரட்டலான சூழ்நிலையை வச்சிருக்கானே. அவன் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கானே அதிமுக மூலியமா. இதை நீர்த்து போக செய்வதற்காக விஜய் வேலை செய்யறாருன்னா விஜய் யார்? இத்தனை ஆண்டு காலமாக அவருடைய படத்தை பார்த்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக டிக்கெட் செலவு பண்ணி வாங்கின மக்களுக்கு துரோகம் செய்யறாரா இல்லையா? அவரு உண்மையாகவே அவருடைய ரசிகர்கள் மீதாவது அவருக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம், அக்கறை இருந்திருந்தால் பாசிசத்தினால அவங்களும் தானே பாதிக்கப்பட போறாங்க. அப்ப அதை பத்தி பேசணும்ல. தன்னை வாழ வைத்த ரசிகர்கள் நாசமானாலும் பரவாயில்லை, அவர்களுடைய வாழ்வாதாரம் நாசமானாலும் பரவாயில்லை, நான் பாசிசத்தை பத்தி பேச மாட்டேன், பாசிசத்தை மக்களுடைய சிந்தனையில இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை செய்வேன் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு பிறவியாக விஜய் இருக்காரு. நாங்களும் அவர் பார்த்து ரசிச்ச ஆள் தான். ஆனா இத்தனை ஒரு குரூர சிந்தனை விஜய்க்குள்ள இருக்குமா? இவ்வளவு ஒரு மோசமானவனா? சீமான் வந்து ரொம்ப 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 மோசமானவன். அவனை விட மோசமானவன் விஜய். எப்படிங்க இது? இல்ல, அரசியல் ரீதியா நீங்க சொல்றீங்க விஜய் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக இப்ப நயனா நாகேந்திரன் கூட வந்து நேற்று ரீசெண்டா பேசியிருந்தாரு. நடிகை த்ரிஷாவோடு தொடர்பு படுத்தி அவர் விஜயை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ஏன் விமர்சனம் பண்ணணும்? அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாமே. இன்னைக்கு திமுக இருந்து கூட அந்த குரல்கள் வரதை பார்க்க முடியுது. இன்றைய தமிழிசை தங்கப்பாண்டியில இருந்து எம்பி கனிமொழி சோமுல இருந்து எல்லாருமே திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து எப்படி நயனா நாகேந்திரன் இப்படி பேசலாம், ஒரு நடிகையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எப்படி பேச முடியும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நயனா நாகேந்திரன் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசியது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு. இப்ப டிவிக்கார இப்போ தாவேக்காரங்க நயனா நாகேந்திரனை பார்த்து மான்சி சோனியை பத்தி பேசினா என்ன பண்ணுவோம்? மிக முக்கியமாக பெண்களின் உடல் மீது அரசியல் செய்யக்கூடிய ஈனத்தனமான வேலையை பிஜேபி செய்யுமான செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அவங்களுடைய கொள்கையை பெண்களை பலி கொடுத்தாவது அதிகாரத்திற்கு வரணும் அப்படிங்கறதான். கோல்வார்கர், சாவர்கர் பேசினதெல்லாம் பாத்தீங்க. அவங்கதான் அவங்களோட குருமார்கள். அவங்க எல்லாம் பெண்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. பெண்களை பயன்படுத்தியாவது பாலியல் வன்புணர்வு செய்தாவது அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கோல்வார்கர் பேசியிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட சிந்தனையுடைய பிஜேபியில் நயனா நாகேந்திரன் அப்படி பேசியிருப்பது அப்படிங்கறது ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அப்படி பேசுறது தவறான்னு கேட்டீங்கன்னா தவறு. இப்ப பெண்களுடைய நிலை இங்க என்னவாக இருக்கிறது? இப்ப நயனா நாகேந்திரன் பேசினாரு, அமெரிக்கால ஜெஃப்ரி ஈப்சன் அப்படிங்கிறவ அதாவது வயது வந்த பெண்கள் முதற்கொண்டு சின்ன பெண் குழந்தைகள் எல்லாரையும் விபச்சாரத்திற்கு பயன்படுத்தி அதன் மூலியமாக பெரிய பெரிய ஆட்களை மிரட்டி தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கராக வளர்த்து கொண்டவர். சரிங்களா? அவனோடு பிஜேபிக்கு பிரதமர் மோடிக்கு நெருக்கமான நண்பர்கள் அந்த ஜெஃப்ரி ஈப்சனோட பேச்சுவார்த்தையில இருந்திருக்கிறாங்க, பழக்க வழக்கத்துல நட்புல இருந்திருக்கிறாங்கிறது இப்போ அமெரிக்கா வெளியிட்ட ஆதாரபூர்வமான அறிக்கையிலே தெரியுது. யாரோ ஜஸ்ட் லைக் தட் வந்து எதையோ ரிலீஸ் பண்ணல. அமெரிக்கா அரசு ஆய்வு செய்து வெளியிட்டு இருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்கக்கூடிய எம்பி ஹர்தீப் சிங்னு ஒருத்தர் இருக்கிற அவரு அந்த பீடோஃபைல் பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக கொடூரமான பெண்கள் அந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமா கொண்டிருக்கானோ அது வேற. சோ மிக 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 ஒரு கொடூரமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவனோடு பிஜேபி மினிஸ்டர் நட்புல இருந்திருக்காரு. அவன் செத்து போயிட்டான். இப்போ நட்புல இருந்திருக்கிறாரு. மோடிக்கு ரொம்ப நெருக்கமான கார்பரேட் ஃப்ரெண்டு அனில் அம்பானியும் நட்புல இருந்திருக்கிறாரு. அதுல என்ன வருது? பிரதமர் மோடி அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டனோட அறிவுரையின்படிதான் இஸ்ரேலுக்கு போய் அமெரிக்க அதிபருக்கு ஆதரவாக பேசினார், ஆடினார், பாடினார்னு அந்த இமெயில் கரஸ்பாண்டன்ஸ்ல இருக்கு. இப்போ அந்த ஜெஃப்ரி ஈப்சன் அப்படிங்கிறவன் 2008 இந்த குற்றத்திற்காக அவன் ஒப்புக்கொண்டு இந்த குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்தவன். அப்புறம் தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை வெளியில வந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன், குறைந்த தண்டனையில. இப்படிப்பட்ட அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பெரிய தலைவர்களை தன்னுடைய தீவுக்கு வர வச்சு அங்க அவங்களுக்கு பெண் குழந்தையை சப்ளை செய்து, இந்த சப்ளை செய்யுங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாதுதான், பட் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன், சப்ளை செய்து மிரட்டி காரியம் சாதித்து தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் நெட்வொர்க் கனெக்டராக வளர்த்து கொண்டவனிடம்
அப்படிப்பட்ட ஒரு ஆளோடு பிஜேபி காரர்கள் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் பல நாட்டு தலைவர்கள் தொடர்புல இருந்திருக்காங்க. அதெல்லாம் வெளில வரும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க வந்து அவங்களோட பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஆனா பிஜேபில இருந்து இது வரைக்கும் யாரும் ரிசைன் பண்ணல. அரசாங்கம் மறுத்துருச்சு இல்லையா? அது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படி சொல்றேன். பிஜேபி அரசு அப்படிப்பட்டவர்களை பதவி விலகுன்னு சொல்லல. பிரதமர் மோடியும் பதவி விலகுன்னு சொல்லல. தன்னுடைய பேர் அதுல வந்திருக்கிற அவருக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்றீங்க. அமெரிக்க அரசு அந்த இமெயில் கம்யூனிகேஷனை ஆய்வு செய்து அது உண்மை என்ற அடிப்படையில தானே வெளியிட்டு இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் பேரும் இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் ரிசைன் பண்ணல. இங்க பிரதமர் மோடியும் ரிசைன் பண்ணல. பிரதமர் மோடி யாருக்கெல்லாம் நெருக்கமோ அவங்க எல்லாம் வந்து அந்த பதவியில இருந்து விலகல. அப்போ உலகம் முழுக்க பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாக பயன்படுத்தி விட்டால் கூட, அதனால அந்த பெண் சமூகம் பாதிக்கப்பட்டால் கூட, அந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்தால் கூட இங்க யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. யாருக்கும் இங்க தண்டனை கிடைக்காது. அப்படிங்கும்பொழுது பெண்களுடைய நிலை இங்க என்னவாக இருக்கு அப்படின்னு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா உலகம் முழுக்க அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டன் அமெரிக்கால மட்டும் நடக்கலங்க. இந்தியாவோட இருந்திருக்கு, இங்கிலாண்டோட இருந்திருக்கு, இன்னும் பல நாடுகளோட அவன் பெரிய பெரிய தலைவர்களோட தொடர்புல இருந்திருக்கான். அப்படிதான் பிஜேபி காரங்களும் தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அவன் ஒரு செக்ஸ் அஃபெண்டர், கன்விக்டட், அவன் ஒரு குற்றவாளின்னு தெரிந்தே இவங்கெல்லாம் அவனுடைய அட்வைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அவனோட நட்புல இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்ட பிறகும் இந்த ஆணாதிக்க சமூகம் அப்படிப்பட்டவனோட நட்புல இருப்போம், அது வெளில வந்தா கூட நாங்க பொறுப்பேற்றுக்க மாட்டோம், பெண்கள்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னு பேச மாட்டோம் அப்படிங்கிற சிந்தனையோடுதான் இந்த ஆணாதிக்க உலகமே இருக்குது. அதுல பிஜேபி சனாதன கும்பல் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல இருந்து இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இப்ப விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது தவறான்னு கேட்டீங்கன்னா தவறுதான். யாரையும் பேசக்கூடாது. ஜெயலலிதா பேசினாங்களே கனிமொழியை பத்தி, அது தவறுன்னு ஏன் இப்ப கொதிக்கிறவங்க யாரும்? எல்லா தலைவர்களை பற்றியும் இப்ப திமுக ஸ்டாலின் அவர்கள் குறித்து, உதயநிதி ஸ்டாலின் குறித்து, ஜெயலலிதா அவர்கள் குறித்து, எல்லா தலைவர்கள் குறித்தும் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம்ன்றது இல்ல எல்லா காலகட்டத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெயலலிதா கனிமொழியை பத்தி பேசினார், ஏன் யாரும் கண்டிக்கல? ஜெயலலிதாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்ப பேசப்பட்டது? அவங்க கலைஞரை பத்தி என்ன பேசினாங்க? நீ கலைஞரை அரசியல் ரீதியா ஜெயலலிதா எதிர்த்துக்கலாம், பட் மனைவி துணைவி 2 பேர் வச்சுப்பாங்க. அப்புறம் கனிமொழியை பத்தி தப்பா பேசினது. இப்போ அங்க ஜெயலலிதா பெண்ணாகவே இருந்தால் கூட அவர் ஆணாதிக்க சிந்தனை, பார்ப்பனிய சிந்தனை உடையவராக இருந்ததனால், சனாதன சிந்தனை உடையவராக இருந்ததனால் இப்படி பேசினார். இப்படி பெண்கள் குறித்து இங்க எல்லாருமே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ விஜயை வந்து நயினார் நாகேந்திரன் இப்படி பேசிட்டாரு, விஜய் வந்து த்ரிஷாவோட தொடர்பு படுத்தி பேசிட்டாரு. த்ரிஷாவை இப்படி பொதுவெளியில் அசிங்கப்படுத்திய கும்பல் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதிமுக கும்பல். இந்த பிரச்சனை த்ரிஷாக்கு கூவத்தூர்ல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை. அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி, அதாவது இப்ப நயினார் நாகேந்திரன் இப்படி பேசிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருப்பவர்கள் கூட வந்து கண்டிக்கிறத நான் பாக்குறேன். சரி, நான் வரவேற்கிறேன். திமுகல இருக்கக்கூடிய பெண்கள் கூட, பெண் பொறுப்பாளர்கள் கூட இந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் பேசினது தவறு அப்படின்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவினர் நாம வைக்கக்கூடிய விமர்சனத்தை ஆக்கப்பூர்வமாக சரியான முறையில் பார்ப்பார்கள், தவறு இருந்தால் திருத்திக் கொள்வார்கள். அவங்க சொன்னதுனால நான் இன்னொன்னுமே சொல்றேன். சீமான் விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணை மிக கொச்சைப்படுத்தி பேசிய பொழுது, பத்திரிகையாளர்கள் வீட்டு பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிய போது, தனக்கு ஓட்டு போடாதவர்கள் எல்லாருமே நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறக்கலன்னு பேசிய பொழுது, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பிறப்பை இழிவுபடுத்தி பேசிய பொழுது, விஜயலட்சுமியை அந்த அளவுக்கு சீமான் கொச்சைப்படுத்தி பேசிய போது, இப்ப நயினார் நாகேந்திரனை கண்டிப்பவர்கள் ஏன் சீமானை கண்டிக்கல? பெண்ணுன்னா எல்லாரும் தானே பெண்ணு. யார் அசிங்கப்படுத்தினாலும் நம்ம கேட்கணும்ல. இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, நான் சந்தோஷப்படல. பட் ஏன் விஜயலட்சுமிக்காக நீங்க கேட்கலன்னு நான் கேட்கிறேன். ஏன் சீமானை கண்டிக்கலன்னு நான் கேட்கிறேன். ஏன் கண்டிக்கல? அவன் எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினான். வயசு பொண்ணையா நான் கடத்திட்டு வந்து குச்சிக்காட்டுக்குள்ள வச்சு கற்பழிச்சேன் அப்படின்னு கேட்டான். அதாவது அவன் என்ன வர்ஜினா, அவன் என்ன கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி, அவன் காசுக்கு வந்தவ தானே அப்படின்லாம் எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசணும். அவனும் ஒரு அரசியல் கட்சி தலைவனா தானே இருக்கான். ஏன் அவனை ஏன் கண்டிக்கல? பத்திரிகையாளர் பார்த்து உன் வீட்டு பொண்ணா அனுப்பு நான் பழகிறதுக்கு அப்படின்னு சொன்னவன் தானே அவன். ஏங்க இதெல்லாம் யாரும் கண்டிக்கல? அப்போ அரசியல் சூழல் காரணமாக நயினார் நாகேந்திரன் பேசினதை மட்டும் நான் கண்டிப்பேன்னு இருக்காதீங்க. பொதுவாக கண்டிங்க, யார் பேசினாலும் கண்டிங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் மீது மலிவான அரசியல் பண்ணாதீங்க.
நான் தான் திரும்ப பெண்கள் பாலியல் ரீதியாக த்ரிஷா துன்புறுத்தப்படுவது வேறையும் விஜயலட்சுமி வேறையும் பாக்குறாங்களா? ஆமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா விஜயலட்சுமிக்காக பெரும்பாலான குரல் வரல இல்ல, த்ரிஷாக்காக வருதுல்ல. த்ரிஷாக்காக வருதா நான் சந்தோஷப்படுறேன். இப்ப த்ரிஷாவே மன்சூர் அலிகான் அப்படிங்கறதுனால ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, மன்னிப்பு கேட்கணும். மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டார். ஏவி ராஜு அதிமுகல இருந்த ஏவி ராஜு த்ரிஷா பேரை இழுத்தும் போதும் த்ரிஷா வந்து கண்டிச்சாங்க. அவர் உடனே மன்னிப்பு வீடியோ மறுநாள் போட்டார். இப்ப இதுக்கு த்ரிஷா பேசணும்ல, பாஜகங்கிறதுனால பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு பல மிரட்டல்கள் இருக்கலாம், சில பேரை கண்டிக்க முடியும், சில பேரை கண்டிக்க முடியாது, அது எல்லாமே எனக்கு புரியுது. இப்ப சின்மை விஷயத்திலயும் சின்மை வைரமுத்துவ பேச முடியுது, மத்தவங்களை பேச முடியல. பட் அதான் கொஞ்ச காலமாக சின்மை வந்து பல ட்வீட்டுகளை போட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாமே ஒத்து. ஆனால் பெண்ணின் வரும்போது பெண்களின் உடல் மீது மலிவான அரசியல் பண்ணாதீங்க, அது நேர்மையானதாக இல்லை. காலம் காலமாக நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இந்த மூலையில் இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் பெண்களுக்கான நீதி கிடைக்காது. பெண்களுக்கான நீதியை கொடுப்பதற்கு வக்கற்ற சமூகமாக தான் இந்த பூமி இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? இன்னும் எங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. நான் அதுக்காக தான் ஜெஃப்ரி இப்சன் தான் சொன்னேன், உலகமே அதிர்ந்த பிறகும் யாருமே பொறுப்பேற்றுக்கல, யாருமே ரிசைன் பண்ணல, யாரு மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கல. பிஜேபி காரங்க ரிசைன் பண்ணுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிஜேபில இருந்து யாரும் ரிசைன் பண்ணல, காங்கிரஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இப்போ த்ரிஷாவுக்காக நயினார் நாகேந்திரனை கண்டிக்கக்கூடியவர்கள் ஜெஃப்ரி ஈப்ஸ்டன் வழக்குல பிஜேபி காரர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. பிரதமர் மோடி பேர் கூட அதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அதை கண்டிக்கணும்ல, அதை பத்தி பேசணும்ல. ராகுல் காந்தி தான் பேசிட்டு இருக்காரு, காங்கிரஸ்ல சில பேர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையை பெண்களுக்கு செய்து கொண்டிருக்கிறதுன்னு புரியறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். அதனால பெண்ணா எல்லாரையும் ஒன்னா பாருங்க, அரசியலுக்காக அந்த டைமுக்காக மட்டும் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க.